Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டான கருணை கிழங்கு புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில செஞ்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். முதல்ல இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன். இந்த கடுகு வந்து நல்லா உடையட்டும். அடுத்ததா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து சோம்பு ஒரு நல்ல வாசனை கொடுக்குங்க. அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு வந்து கசப்பாயிடும். அடுத்ததா இதில் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே ஒரு 8லேருந்து 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த ஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடி வந்துட்டு 3லேருந்து ஒரு 4 டீஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இந்த எண்ணெயிலேயே ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த 1 கப் அளவில் இந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. முதல்ல நாம் தக்காளி வதக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இந்த குழம்பு வந்து கிழங்கெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சதுக்கப்புறமா நல்லா திக்காயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் 1/4 கிலோ அளவுக்கு கருணைக்கிழங்க குக்கரில் சேர்த்து 3 விசில் வேக வச்சு அதோட தோல் எல்லாம் உரித்து எடுத்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை சேர்த்துக்கிறேன். கருணைக்கிழங்க வந்து ரொம்ப அதிகமாக வேக வச்சுட்டாலும் நல்லா இருக்காதுங்க. ரொம்ப குலைவாலாம் வேக வச்சிடாதீங்க. 3 விசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிழங்கெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். குழம்பு இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஒரு வாட்டி எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால இது கீழெல்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
இப்போது இதில் நான் கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரியே இந்த குழம்புக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இது நல்லா திக்காயிடும் ஆறிடுச்சுன்னா. இப்போது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கருணக்கிழங்கை மட்டும் நீங்கள் முதல்ல குக்கரில் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குழம்பு வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரியே இஞ்சி குழம்பு, சுக்கு குழம்பு, ஓம குழம்புன்னு பல ஹெல்த்தியான குழம்பு வெரைட்டிஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.